வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன். இல்லைனா உன்னை அறிந்தாலும் சாக்ரட்டிஸ் சொன்னார் இல்லைங்களா, அந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். இந்த தன்னை அறிதலில் எனக்கு என்ன, தன்னை அறியலைன்னா என்ன, தன்னை அறிந்தால் என்ன நடக்கும், தன்னை அறியறதுக்கு நான் என்னென்ன செய்யணும், இது சம்பந்தமாக மகான்கள் மகரிஷிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, தத்துவ ஞானிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, புராணங்கள் வேதங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது அந்த எடுத்துக்காட்டோடு நாம் பார்க்கலாம். முன்னேற்றம் என்பது அறிவினால் வருவதாக இருந்தால் அது நிலைக்கும். கொஞ்சம் கூட சிந்தித்து செயல்படும் சுபாவம் இல்லாத உங்களுக்கு தற்போது பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒரு போலவே இருப்பதில்லை. என்றாவது வாழ்க்கையில் ஒரு சிக்கல் வரும்போது தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தடுமாறி போவீங்க. என்ன முடிவு எடுக்கிறது, கையை பிசைஞ்சு கொண்டு இருப்பீங்க, குழம்பியே தவிப்பீங்க. அதுக்கு சம்மந்தமாக மற்றவங்கக்கிட்ட ஹெல்ப்பு கேட்பீங்க. அவர்கள் ஆளுக்கு ஒன்று சஜஷன் சொல்லுவாங்க. சஜஷன் சொல்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, உங்களை மேலும் குழப்பிடுவாங்க. இதுதான் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு சுயமாக சிந்தித்து செயல்பட்டு பழக்கம் இல்லை, அதுக்கெல்லாம் நேரமும் இல்லை. அதனால் ஏற்படுகிற விளைவு இது. மற்ற உயிரினங்களை எல்லாம் விட மனித பிறவி உயர்ந்ததாக விளங்குவதற்கு காரணம் மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும், சிரிக்க தெரியும். அத்தகைய சிந்திக்க ஆற்றலையே உபயோகப்படுத்துறதில்லை நாம் பெரும்பாலும். ஏன்னா மனித பிறவிக்குரிய மேன்மையை நாம் எவ்வாறு அடைய முடியும் சிந்திக்கிறேன்னா, ஒவ்வொருவரும் தன்னை தான் அறிந்து கொள்வது மிக மிக அவசியங்க. தன்னுடைய நிறைகுறைகளை பற்றி அறியாதவன் தன்னைத்தானே உயர்வாக எண்ணி தகுதிக்கு மீறிய ஆசைகளுக்கு ஆட்பட்டு ஏமாற்றத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. சிந்திக்க ஆற்றலை பயன்படுத்தும் பொழுது தான் அறிவும் ஞானமும் நம்மளும் இருக்கிறதுன்றத உணர்வதோடு அதை மேம்படுத்தவும் நம்மளால் முடியும். சிந்திக்க தெரிந்தவன் அனைத்து காரியங்களையும் எளிதாக கையாண்டு போயிடுவாங்க. சிந்தித்து செயல்படாதவன் என்ன பண்ணுவான்? எளிய காரியங்களை கூட மிகவும் கஷ்டப்பட்டு நிறைவேற்றுவான். நம்மை நாமே அறிந்து கொள்ள முயற்சிக்காத காரணத்தினால்தான் நம் மனதின் பலம் நமக்கு தெரியறது இல்லைங்க. இப்போ தன்னை அறிதலில் இறைவனை அறிந்து தன்னை அறியணுமா, தன்னை அறிந்து இறைவனை அறியணுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் வரும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஒரு ட்ராவல் பண்ணணும், தன்னை அறியணும்னா மனதை கொண்டு நம்ம மூலத்தை நோக்கி போகணும். அப்போ அதுக்கு ஒரு 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 ஊருக்கு போகிறோன்னு வச்சிங்களேன். ஒரு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, கப்பலில் போகிறீங்க. அதுக்கெல்லாம் என்ன வேணுங்க? எரிபொருள் வேணும். அடுத்தது அந்த வாகனம் சரியாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். பிரேக் போட்டிங்கன்னா பிரேக் போட்ட இடத்துல நிற்கணும். எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்த நோக்கி செல்ல முடியும். அப்போ இந்த பயணத்தில் ஜேர்னி ஆஃப் டுவர்ட்ஸ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க மகரிஷி. அதுக்கு எதை கொண்டு போகணுங்க? மனதை கொண்டு தான் நீங்கள் போகணும். அப்போ அந்த மனது வளமாக இருக்கணும். அந்த மனது வளமாக இருந்தால் தான் அதில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அந்த மனதை இதமாக வச்சுக்கிறதுக்கு என்னங்க பேஸு? உடல். அப்போ அந்த உடலை நீங்கள் வளமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் மனதை வளமாக்க முடியும், அடுத்தது உயிரை வளமாக்க முடியும். அப்போ அந்த அந்த உடலை சரியாக வச்சுக்கிறது தான் யோகான்னு சொல்கிறாங்க. அந்த யோகா அப்படின்னா ரெண்டு பொருள் சொல்லுவாங்க. ஒன்று இனிமை, இன்னொன்று இணைதல்னு சொல்லுவாங்க. உடலில் நோய் இல்லாமல், மனதில் கோபம் இல்லாமல், கவலை இல்லாமல் இருக்க வைப்பது தான் இனிமை.
பின்னம் நிலை ஃப்ராக்ஷன், நம்ம டோட்டாலிட்டி இறைநிலைன்னு வச்சிங்களேன். பின்னம் நிலையில் இருக்கிற மனதை முழுமையான இறைநிலையோடு இணைப்பு வைக்கிறது தான் இந்த யோகா. அப்போ அதை இறைநிலையோடு இணைஞ்சிட்டிங்கன்னா என்னங்க வரும் உங்களுக்கு? இறைவனுடைய தன்மை என்னங்க? அன்பும் கருணையும். அப்போ ஒரு முனையில் மனனா, மறுமுனையில் இறைவன். இந்த மனதை கொண்டு போய் அங்கே இணைக்க வைக்கிறதுக்கு பேர் தான் யோகா. இதே அவை பிராக்டிஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? அரிதரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அப்போ அது போகிறதுக்கு பேஸ் என்னங்க? அந்த மனதை உங்களோட வரவழைக்கிறதுக்கு தவமும் தச்சோதனையும் செய்தால் தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அந்த தவம் செய்த பிறகு நல்லதெல்லாம் நல்லதாக தெரியும், கெட்டதெல்லாம் கெட்டதாக தெரியும். அறநெறி வாழ்க்கையில் வாழ்ந்து பொருளை சேமிப்பீங்கன்றதான் அவை பிராட்டி இதை சொல்கிறாங்க. அடுத்தது வள்ளல் பெருமான் ஞானசரியில் பாடுறாங்க. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியே இதுவரையும் உண்மை அறிந்திலிரே. விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க செய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்த்த எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடையின் இறைவாத வரம் பெறுவாய் இன்பம் உறவாமே அப்படின்னு பாடுறாங்க. நான் இந்த உலகத்தில் பிறந்தது எதுக்கு? என்னுடைய பதிவுகளை கழிக்கணும் இல்லைங்களா? அப்போ பதிவுகள் இருக்கிறதுனால தான் நான் திரும்ப திரும்ப பிறக்கிறேன். அதுதான் அவர் சொல்கிறார், கண்டதெல்லாம் அனித்திய, கேட்டதெல்லாம் பழுதிய, கற்றதெல்லாம் பொய்யேன்னு. அப்போ கண்டதையும் தின்றுட்டு உண்டுட்டு உறங்கி இறந்து போகிறது வாழ்க்கை இல்லை. என்கிட்ட இருக்கக்கூடிய கர்மாவை கழிச்சேன்னா அடுத்த முனை என்னங்க? கழிஞ்ச பிறகு யார்? எனக்கு பிறவி கிடையாது, இறைநிலையோடு நான் கலந்துருவேன்றது தான் அவங்க மகான் பாடியிருக்காங்க. இதுக்கு 8 படியை சொல்கிறார் பதஞ்சலி முனிவர். இயம நியமமே எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணய மற்பிரத்தி யாகரன், சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறம் அட்டாங்கமாவதுமே. இப்போ வேண்டியாதது என்னங்க? இயமம். வேண்டியது எதுங்க? நியமம். அப்போ வேண்டாததை விட்டு நியமத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளியே அலைஞ்சிக்கிட்ட போகிற மனசை உள்ளே திருப்புவீங்க. அதுதான் பிரத்யாகாரம். அந்த உள்ளே திருப்பின மனசை வலுப்பெறுவது மூச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிராணாயாமம். அது பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்களை அறியாமலேயே ஆசனம் செய்வீங்க. ஆசனம் செய்து பழக 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 உங்கள் உடல், உயிர், மனம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும்போது நீங்கள் தியானம் செய்வீங்க, சமாதி நிலையை அடையலாம். மனசை எந்த நேரமும் ஓர்நிலைப்படுத்துறதுக்கு தாரநிலை இருக்கலான்றதான் இந்த 8 படியை சொல்கிறாரு. இதே திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பார் அழியின் உயரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், உயிரை வளர்த்து அது மூலிமா மனசை வளப்படுத்தி நான் இறைவனை அடைய முடியலேன்றது சொல்கிறார். இன்னொரு கவியில் சொல்கிறாங்க, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினைக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் உயிர் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்போ உன்னுடைய வேறு எங்கேயும் இல்லைப்பா, எல்லா உயிரினத்திலும் ஒவ்வொரு கருமையத்திலும் இருக்கக்கூடியது இறைவன் தான் இருந்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இருக்கிற வீட்டை நீ எப்படி சுத்தமாக வச்சுருக்கியோ
அதே போல் உன்னுடைய உடம்பில் இருக்கிற கர்மாவை கழித்து சுத்தமாக இருந்தனா அந்த இடம் இறைவன் இருக்கக்கூடிய இடம் ஆலயமாக இருக்குதுன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம உடம்பை மேம்படுத்துறதுக்கு என்ன நாங்கள் செய்யும்? உடலுக்கு எது தேவையானது தேவையற்றது என்று இப்போ எனக்கு இது வேணும் இது வேணான்னு தீர்மானிக்கிறீங்களே, அதை போல் மனதிற்கு எது தேவையானது எது தேவையற்றது, எது பலமானது எது பலகீனமானது என்பதை சரியாக திட்டமிட்டிங்கன்னா நாம் உடம்பை நல்லா வச்சுருக்கலாம். நம்ம உட்காந்தா தியானமும் பண்ணலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணுங்க? சுவாசிக்க மூச்சு காற்ற நம்ம உற்று கவனிக்க போதும். ஒவ்வொன்றையும் உற்று கவனிக்க கற்றுக்கொள்பவன் அடுத்த கட்டத்தை அடைவான். தன் செயல்களை மாற்றுறது, நீங்கள் அமர்தலில் படுக்கிறதுல நிற்கிறதுல நடத்துறதுல நீங்கள் அந்த பொறுமையாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த உடலை மூச்சு காற்ற உயிரை சரியாக வச்சுக்கலான்னு சொல்கிறது. இப்போ தன்னை அறிதல் அப்படின்றதுக்கு எல்லாருமே உன்னை அறிந்தாலுங்க சாக்ரட்டிஸ் சொன்னார் இல்லைங்களா? சாக்ரட்டிஸ் சொல்லலைங்க. கிரேக்க நாட்டில் உலகில் மிகவும் புனிதமான இடமாக இருந்த டெல்பியில் உள்ள அப்பல்லோ கோயிலில் உள்ள கருவறையில் கதவுக்கு மேலே உன்னை அறிந்து கொள்னு வாசகம் எழுதி வச்சுருக்காங்க பளிங்கு கல்லில். அதை விட்டுட்டு சாக்ரட்டிஸ் சொன்னார்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிரேக்க நாட்டில் உள்ள மக்களை அவங்க யார் எழுதுனாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதை சொன்னது தான் சாக்ரட்டிஸை தவிர அவராக இது இல்லை. இதுவே திருவருட்பாவில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, உழக்கு அறியீர் அளப்பதற்கு ஓர் உளவு அறியீர், உலகீர் ஊர் அறியீர் பேரறியீர் உண்மை ஒன்றும் அறியீர் கிழக்கறியீர் மேற்கறியீர் அம்பலத்தே மாயை கேதம் அற நடிக்கின்ற பாதம் அறிவீரோ வழக்கு அறிவீர் சண்டையிட்டே பம்பளக்க அறிவீர் வடிக்கும் முன்னே சோறு எடுத்து வயிற்றடைக்க அறிவீர் குழக்கரிய பழக்கரிய கூட்டுவர்க்க கரியே குழம்பு சாரே எனவும் வள்ளலார் சொல்கிறார். எப்படின்னா, உழக்கு 8 ஆழாக்கு ஒரு படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழாக்கில் அளந்து தான் நீங்கள் அந்த ஒரு ஆழாக்குக்கு 8 ஆழாக்கு போட்டால் தான் ஒரு விளக்குன்னு சொல்லுவாங்க. அளப்பதற்கு ஒரு உளவு அறியீர் அப்படின்னு சொல்கிறார். உலகீர் ஊர் அறியீர், இவர் என்ன ஊர், இவங்க பேர் என்ன, இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போது உனக்கு கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது தெரியுமான்னு கேட்குறார் வள்ளலார். நமக்கு கிழக்கு எதுங்க? நம்ம ஆக்கினை. மேற்கு எதுங்க? பிடரிக்காலம். தெற்கு எதுங்க? தலை சகஸ்திராஸ்தானம். வடக்கு கிழக்கு கழுத்துக்கு கீழே உள்ள பகுதி தான் வடக்கு. அப்போ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை முதுகுத்தண்டு வழியாக கொண்டாந்து தெற்கு பகுதியில் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் இறைநிலையை அடையலான்னு சொல்கிறார். இப்போ பொதுவாக நம்ம கோயிலெலாம் எந்த பக்கங்க இருக்கான்? கிழக்கு பக்கம் இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் தோற்றுவித்த அத்தனையுமே தெற்கு பக்கம்தான் அது வாசற்படி இருக்கும். ஏன்னா தெற்கு தான் சகஸ்திராஸ்தானன்ற அடிப்படையில் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. எங்கும் எதிலும் உள்ளே இருக்கும் ஆதார பொருள் எதுங்க? கடவுள். அதை அடையணும்னா உங்களை நீங்கள் அறியணும். இறைநிலை உனக்குள் உன்னை தேடும் முயற்சியை அன்றி வெளியே இருக்கும் ஒன்றினில் எல்லாம் இருக்கிறது ஆராய்ச்சி இல்லைங்க. உங்களுக்குள்ளே தான் நீங்கள் தேடணும். அதுதான் சொல்லுவாங்க இல்லை, வெளியே போகிற 5 புலன்கள் வழியாக போகக்கூடிய மனுஷன் உள்ள திருப்பூர் தான் பிரத்யாகாரா. அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் உயிரோட ஒருமைப்படுங்கன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. கடவுள் எந்த மத நூலுக்குள்ளேயோ அல்லது மதம் பரப்பை ஏற்படுத்தியுள்ள இடத்திலேயோ மட்டும் இல்லைங்க. அது எங்கும் எதிலும் எவ்வகையிலும் எல்லாத்துலேயும் இருக்குது. இறைநிலை விவாத பொருள் இல்லை, உணரும் பொருள். கடவுள் நமக்கு இருப்பதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வச்சுக்கிங்க, அது உங்கள் உரிமை. ஆனால் நமக்குள் இருக்கும் அந்த உள்ளத்திற்கு தான் நமது முன்னோர் கடவுள்னு கூப்பிட்டாங்க. பரம்பொருள் ஒன்று தான் இருப்பினும் அவரவர் விருப்பப்படி அதுக்கு பேர் வச்சு கூட்டுக்கிறாங்க. அல்லான்றாங்க, கிறிஸ்துவன்றாங்க, சிவான்றாங்க. உலகத்தை தோற்றுவித்தது எது? அது இன்றும் இருக்குமா என்றால் என்றும் இருக்கும் ஒன்றே இந்த உலகத்தை தோற்றுவிட்டது என்று
உங்களுக்கு புரியும். உலகில் இருக்கும் அனைத்தும் இருப்பதற்கு அடிப்படையாக காரணம் அந்த ஆதார பொருளாகிய சுத்தவெளி தான். நம்மை ஆளும் பொருளாக இருப்பதால் நான் என்ற அகம் வளர்த்து தன்னை மறைத்து கொண்டதால் ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டது. உணர்ந்தவர்கள் தன்னை தனது அகந்தையை மதிக்க வேண்டும். நான் என்ற துணிவே வாழ்வதற்கு ஆதாரம். நான் என்ற ஒன்றை கடந்த ஒன்று எனக்குள் இருக்கிறது என்ற தெளிவான அறிவே ஆண்டவன் என்ற வார்த்தைக்கு ஆதாரமாக இருக்குது. ஆள்பவன் நிகழ்காலத்து பெயர்ச்சொல் தனி மனிதனை குறிக்குது. ஆள்பவனுக்கு உள்ளேயும் இருப்பவன் ஆண்டவன் என்று ஆழமான பொருள் பொதிந்து கிடக்குது. பெயர் பலவானாலும் உண்மை ஒன்று தாங்க. ஒன்று அவன்தான். உண்மை என்பது என்ன? நிலையாய் எல்லா இடத்திலையும் தெளிவாய் உணர நினைக்கும் அனைவருக்கும் உணர்த்தும் அன்பா இருக்குது. உங்களின் உடம்பு உங்களை சுமக்குது. உடம்புக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர முடியும். காரணம், நீங்கள் உங்களது உடம்பை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் வேறு, உங்களின் உடம்பு வேறு. நாம் இந்த உடம்பு மட்டும் இல்லை, உடம்பினை கடந்து நாம் இருக்கிறோம். இந்த அற்புதமான உடம்பு நம்மை பாதுகாப்புடனும் நமது உணர்வுகளை, சிந்தனை முடிவுகளை, கருத்து பரிமாற்றத்தினை வெளிப்படுத்தும் ஆற்றலுடன் இருக்குது. உடம்பில் நான் இருக்கிறோம், ஆனால் நம்மை அடையாளப்படுத்துவது நமது உடம்பு. உடம்பு இது என்று அறிவது மனம். மனம் என்ற ஒன்று தான் இதை படிக்குது. உடம்பினை நிலையாகவும் இயக்கத்துடனும் இருக்க செய்வது உயிர். உயிர் இல்லாத உடம்பு அதன் இயக்கத்தை இழந்து அழிந்திடும். உடம்பில் நான் இருக்கிறேன் என்று ஒருவர் உணர்ந்தால் உடம்பில் இருக்கும் மனதை புரிந்து கொண்டார் என்று பொருள். உடம்பு தன்னிச்சையாக செயல்படுகிறது என்பதை அறிந்தால் உயிர் என்பதை உணர்வதாக பொருள். பாரம்பரியமாக சத்சங்கம் என்பது அறிவொளி பெற்றவர்களின் சகவாசத்தை வைத்திருப்பது. உங்கள் குரு அல்லது துறவியுடன் நேரத்தை செலவிடுவது, அல்லது ஒரு துறவி வாழ்ந்த அல்லது கற்பித்த புனித இடத்திற்கு யாத்திரை செய்வது. நிச்சயமாக ஒரு துறவியுடன் வாழ்வது எப்போதும் சாத்தியமில்லை. எனவே சத்சங்கத்தின் பயிற்சியானது உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவது உள்ளடக்கியது. இதுதான் திருமந்திரத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரேன்னு திருமந்திரத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் வெளியே போகிற மனசை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இறைநிலையை உணரலான்னு தான். இதே இதில் தான் விவேக சிந்தாமணியில் சொல்லுவாங்க, தண்டா மலராயினுடன் பிறந்தே தண்டே நுகர மண்டுகரும் வண்டோ காலத்திடையிலிருந்து வந்த கமல மது உண்ணும். என்னென்னா, தவளை தண்ணீரில் கிடக்குது, அதனோடு கூட தாமரையும் தண்ணீரில் தான் கிடக்குது. தன்னோடு கூடவே இருக்கும் தாமரையை பற்றி தவளைக்கு தெரியாது. அந்த தாமரையில் தான் இனிய தேன் இருக்கிறது என்பதை தவளை அறிவதே இல்லை. ஆனால் எங்கிருந்தோ தேன் வாசனையை மோப்பம் பிடித்து வரும் வண்டோ அந்த தேனை குடித்து விட்டு போய்விடும். சிந்தித்தவன் அறிவை வளர்த்து கொள்ளாதவன், சிந்திக்காதவன் அறிவை வளர்த்து கொள்ளாதவன் நிலையும் இதுதான். இன்னொரு பாடலில் விவேக சிந்தாமணியில் சொல்கிறாங்க, புத்திமான் பலவான் ஆவான் பலமுளான் புத்தி அற்றால் எத்தனை விதத்தினாலும் மிடராது வந்தே தீரும். என்னென்னா, தன்னை அறிந்தவன் பிறரையும் அறிவான். நாம் நம்முடைய உண்மையான நிலையை அறிவது தான் தன்னை அறிதல்னு சொல்கிறாங்க. தன்னை அறிந்து தன் குறைகளை நீக்கி திருத்தம் பெற்று வகுத்த வழியே வாழ்ந்து ஆத்ம சாதனத்தில் நாம் உயர்ந்து உள்ளே செல்ல வேண்டுமானால் மனிதன் தன்னை அறியணும். தன்னை அறிந்தவன் மனிதனாகிறான். தன்னை தானென்று அறிந்து தெளிந்தவன் ஞானியாகிறான். உண்மையை தொடர்ந்தவன் உத்தமனாகிறான்.
தன்னை உணர்றது தாங்க ஞானம். தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். தலைவனை அறிந்தவன் தன்னை அறிவான். தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடும் இல்லை. பகவத்கீதையில் சொல்லுவாங்க பகவான், தன்னை அறிந்தவன் மனமே தன்னை உணர தலைப்படும். தன்னை அறியாதவன் உண்மையை அறியாதவனாகவே பிறப்பிறப்பில் உழலுவான். தன்னை அறிந்தவன் எல்லாம் அறிவான். தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான். உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க. இன்னொரு கவியில் சொல்கிறாங்க, உன்னை அறிந்தால் என்னை அடைவாயின்னு சொல்லிட்டு அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார். இதே மகரிஷி அழகாக கவியில் சொல்கிறாங்க, நான் யார் என்ற கேள்விக்கு உள்நாடி உண்மை விடை கண்டோர். நான் யார் என்ற கேள்விக்கு உள்நாடி உண்மை விடை கண்டோர் நான் நிறைவான பரம் என்றார். நாவால் மட்டும் பிறருக்கு நான் தெய்வம் என்றுரைத்து பதில் நல்ல உணர்வை பெறுவர் பலர். நாம் பிரமமாம் கருத்தறிந்து நல்லோர் உலகுக்கு ஒளி போல் வாழ்வர்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாங்க. உலகத்திற்காக வாழும் போலி வாழ்வை துறந்தால் தன்னை அறியலாம். தன்னை அறிந்தால் குருவின் பேர் ஆற்றலை நம்மக்கிட்ட உணரலாம். இதே ரமண மகரிஷி சொல்கிறாங்க, தன்னை அறிதல் என்று பின்னை எது அறிகில் என். தன்னை அறிந்திடில் பின் என்னை உளது அறிய. தன்னை அறியாமல் எதை அறிந்தும் பயனில்லை. தன்னை அறிந்த பின் அறிவதற்கு ஒன்றும் இல்லைன்னு ரமண மகரிஷி சொல்கிறாங்க. இதே சூபி நானி மௌலானா ரூமி சொல்கிறாரு, உனக்குள் நீ பயணிக்கும் நெடும் பயணம்தான் நீ. எந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உள்ளுக்குள்ளார போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணுறது தான் அது உண்மையான நீன்னு அவர் சொல்கிறார். இதே வள்ளலார் சொல்கிறாங்க, நான் யார் என்று அறியேன், எனக்கோல் யார் என்று அறியேன். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறி இன்பமுறு சாகாத இருன்னு சொல்கிறாரு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இதே அவை பிராட்டி சொல்கிறாங்க, தன்னை அறியும் அறிவு தன்னை பெறில் பிள்ளை பிறப்பிள்ளை வீடுன்னு சொல்கிறாங்க. தன்னை அறியலைன்னா உனக்கு முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அண்ணாமலை சாமிகள் சொல்கிறாங்க, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை விளைவை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலே. இதே நம்ம மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆகினியில் இருக்கும்போது நீ ஆகாமிய கர்மம் போகும். அதே நீங்கள் துரியத்தில் வரும்போது பிராரப்த கர்மம் போகும். துரியாதீத நிலையில் செய்யும்போது சஞ்சிதா கர்மம் போகுன்றாங்களே, அதுதான் அண்ணாமலை சாமிகள்னு சொல்கிறாங்க. இதே திருமந்திரத்தில் சொல்கிறாங்க, தன்னை அறியும் தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் திருமந்திரத்தில், தன்னை அறிவது அறிவாம் அகுதின்றி தன் பின்னை அறிவது பேயறிவு. தன்னை அறிஞ்சாதாயா நீ அறிவாக இருக்க, அதை விட்டுட்டு வெளியே போனால் நீ பேயாக தான் இருக்கிறன்னு சொல்கிறாரு. இதே மகரிஷி இன்னொரு கவியில் சொல்கிறாங்க, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ள தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி எய்துவே முழுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவன் எப்பொழுது இந்த ஆத்மா பரிசுத்தமானது, மங்கள வடிவானது, அசைவற்றது, பிறப்பற்றது, இறப்பற்றது என்று தன்னை அறிகின்றானோ அப்பொழுதே எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடுவான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாங்க. நம்ம இந்த உலகில் வெளி தோற்றத்தில் தான் மயங்கி இருக்கிறோம். அறியாமல் பல நாட்கள், வருடங்கள், பல பிறவிகள் கழிந்து கொண்டே இருக்குது. இந்த ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்து ஆன்மை விடுதலை அடைச்சிங்கன்னா தான் நீங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறிய முடியும். தன்னை அறியறது மூலம் ஒரு நபர் தனது
சொந்த பலம் என்ன, பலவீனம் என்ன, ஆசைகள் என்ன மற்றும் உந்துதல்களை நன்கு புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த சுய விழிப்புணர்வு தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அடுத்தவங்களை யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட உள்ள நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய தராதரம் என்ன, நம்ம எந்த நிலையில் இருக்கோன்றதை அறியணுன்றதான் சொல்கிறாங்க. தன்னை அறிந்து கொள்வது என்பது ஒருவரின் சொந்த அறியாமையை அங்கீகரிப்பது மற்றும் புதிய யோசனைகள் மற்றும் முன்னோர்களுக்கு திறந்திருப்பதை உள்ளடக்கியது. ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ தன்னை புரிந்து கொள்வது அவசியங்க. நமது சொந்த மதிப்புகள், நம்பிக்கைகள், குறிக்கோள்கள், வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் உந்துதல்களை அறிந்து கொள்வதன் மூலம் ஒருவரின் சொந்த அடையாளத்தை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. மேலும் நம்ம சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் மற்றும் நமது சொந்த கொள்கைகளுக்கு ஏற்ப செயல்படலாம். சுய அறிவு நெறிமுறை மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ உதவும். நமக்கு யாரும் சஜஷன் சொல்ல வேணாங்க, நீங்கள் எடுக்கிற அத்தனை முடிவும் நல்லதாக இருக்கும். மனித பிறவியை தன்னை அறிவதற்கு இதை அன்றி வேறு எதையோ தேடி அலைகிறோம். தன்னை அறிந்தால் தனக்குள்ளே எல்லாம் இருப்பதும் அதனால் அதை அறிந்த பின் தன்னையே துதிக்கலாம். உங்களை பற்றிய பிறருடைய அபிப்பிராயங்கள் வெறும் அலங்காரங்க. உங்களை பற்றிய உங்கள் அபிப்பிராயம் உங்களது அஸ்திவாரம். உன்னையே நீ அறிவாய் என்பதுதான் உண்மையான அறிவு. அதுதான் தன்னை அறியும் அறிவு. எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் அறிந்தால் மட்டுமே சுற்றி உள்ள உண்மைகளை உள்ளதபடி அறிய முடியும், வாழ்க்கையும் வெல்ல முடியும். நல்லது நல்லதாக தெரியும், கெட்டது கெட்டதாக தெரியும். தன்னை அறியலைன்னா நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும். தன்னை அறிதல் என்பது நம் உடலையோ அல்லது நம் உடலை சார்ந்த விஷயங்களையோ அறிதல் இல்லைங்க. ஏன்னா நம்ம உடல் என்றாவது ஒரு அழியக்கூடியது. ஆனால் நம் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, அது நிலையானது. அந்த ஆன்மாவை பற்றி அறியணும். தன்னை அறிதல் என்பது அதுதான். எத்தனையோ பிறவி எடுத்து வந்துக்கினே இருக்கோம். வந்த நாம் ஆன்மா இன்னும் பல பிறவிகளை எடுக்க இருக்கிறது. நம் ஆன்மா ஏன் பிறவி எடுக்குது? பிறவிகள் தோறும் வலி, வேதனை, இன்பத் துன்பங்களை அனுபவிக்குது. இதிலிருந்து விடுபடுறதுக்கு பிறவியற்ற பெருநிலையை அடைவது எப்படி? அதற்கான வழிமுறை தான் தன்னை அறிதல். தான் உடலா, உயிருடன் உள்ள உடலா அல்லது உயிரா என்பதை ஆராய்ந்து கொண்டே இருக்கையில் சட்டென உங்களுக்கு ஒரு உண்மை புலனாகும். உணர்வு இருக்கிறதே, அதுதான் உணர்வு அறிதல்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பிறவியிலே இறைநிலையை உணர்ந்தாங்க, நம்மாழ்வார் மாதிரி. சிலருக்கு இளமையிலே உணர்ந்துட்டாங்க, ரமணர் போல். சிலருக்கு கல்யாணம், பிள்ளை என வாழ்க்கை சென்று கொண்டிருக்கையில் உணர்ந்தாங்க, புரந்தராநாசர் போல். சிலருக்கு இறக்கும் தருவாயில் கூட உணர்ந்திருக்காங்க, அஜாமிலான் போல். மிக பலருக்கு பல ஜென்மங்கள் கழிந்து தான் பண்ணுது. ஏன் அவங்க பல ஜென்மங்கள் எடுக்கிறாங்க? ஆதிசங்கர் எனக்கு என்ன சொன்னார்? அப்பா, எனக்கு மறுபிறவியே வேணாம், இந்த ஒரு பிறவியே போதுன்னா, அந்த பிறவியிலே உங்ககிட்ட இருக்கிற கர்மாக்கள் கழிஞ்சதுன்னா மறுபிறவி உங்களுக்கு இல்லைன்றதான் சொன்னாங்க. ஆன்மீகம் என்பது என்னங்க மீனிங்கு? தன்னை அறிதல். ஆன்மீகம் என்றாலே தன்னை பற்றியதான் பொருள். 9 வாயில் கொண்ட உடம்பை இயக்கும் தலைவன் யாருங்க என்பதை அறிதலே தன்னை அறிதல். அந்த தலைவன் தான் ஆன்மா என்னும் உள் ஒளியாகும். அந்த ஒளியுடன் தொடர்பு கொள்ளுதான் தன்னை அறிதல். அந்த ஒளியின் உள்ளே தான் பேரறிவு என்னும் பகுத்தறிவு நிறைஞ்சு கிடக்குது. அந்த அறிவை தெரிந்து கொண்டவன் 9 வாயில்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வான். அவன் சொல்படி அவைகள் கேட்கும். மனம் உங்களை ஆட்சி செய்யணுமா, அறிவு உங்களை ஆட்சி செய்யணுமான்றதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த அறிவை அறிந்து அதன்படி வாழ்பவனே உயர்ந்த மனிதன் என்ற போற்றப்படுறான். அவனுக்கு இன்பமும் சரி, துன்பமும் எல்லாமே சரியாக தான் இருக்கும். அவனுக்கு தோல்வியும் வெற்றியும் ஒன்று தான். ஒவ்வொரு மனித ஜீவர்களுக்கு எப்பயுமே தன்னை அறியணுங்க. தனக்குள் அமிழ்ந்து தன்னை தேட பொறுமை, மன உறுதி, தீவிரம் எல்லாமே வேணும். தன்னை உணர்தல் என்பது துறவின் அச்சம் இல்லைங்க, தெளிவின் அம்சம்.
ஒரு மனிதன் தன்னை உணர்ந்தவனாக மாறும்போது தன்னை சுற்றி உள்ள பிரபஞ்சம் முழுவதுமே தனக்குள் உணர்கிறான். அவன் எல்லோரையும் தன்வசம் ஈர்க்கிறான். எல்லோரையும் தனக்குள்ளே பார்க்கிறான். சமூகத்தின் ஆளுமை தனி மனிதன் மேல் பரவுகிற போது அது சமூகத்தின் பாதிப்புன்னு சொல்கிறாங்க. மாறா தன்னை உணர்ந்து மனிதன் ஆளுமை சமூகத்தில் பரவுகிற போது அது தாக்கம் என சொல்கிறாங்க. இந்த கவலைக்கோட்டு முனிவர் இருக்கார் இல்லைங்களா, அயோத்தியின் எல்லைக்கு நுழைந்ததுமே பசுமை செழித்தது, வானம் பொழிந்தது, மலர்கள் சிரித்தன என்று காவியம் கம்பர் சொல்கிறாரு. இதுதான் தன்னை உணர்ந்த ஒரு மனிதன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். தாக்கத்தை ஏற்படுத்தும் தன்னிகரில்லாத ஆளுமைகளால் தான் ஆக்கத்தை உண்டாக்க முடியும். நம்ம இந்த உலகத்தில் வெளி தோற்றத்தில் மயங்கி இருக்கிறோங்க என்பது தான் அறியாமல் பல நாட்கள், வருடங்கள், பல பிறவிகள் கழித்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்து விடுபட்டு வெளியே வருவது தான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம். தன்னை அறிவதின் மூலம் ஒரு நபர் தனது சொந்த பலம், பலவீனம், ஆசைகள் மற்றும் உந்துதல்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த சுய விழிப்புணர்வு தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சுய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். தன்னை அறிந்து கொள்வது என்பது ஒருவரின் சொந்த அறியாமையை அங்கீகரிப்பது மற்றும் புதிய யோசனைகள் மற்றும் முன்னேற்றங்களுக்கு திறந்திருப்பதை உள்ளடக்கி. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ தன்னை புரிந்து கொள்வது அவசியங்க. நமது சொந்த மதிப்புகள், நம்பிக்கைகள், குறிக்கோள்கள், வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் உந்துதல்களை அறிந்து கொள்வதன் மூலம் ஒருவரின் சொந்த அடையாளத்தை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. உன்னையே நீ அறிவாய் என்பதுதான் உண்மையான அறிவு. அதுதான் தன்னை அறியும் அறிவு. ஐந்தறிவு வரையில் உள்ள ஜீவராசிகள் மனம் இல்லாத காரணத்தினால கடவுளை அங்கே அறிய முடியாது. அதனால் மனம் பெற்ற மனிதன் மட்டுமே தன்னையும் தனக்குள் இருக்கும் கடவுளையும் அறிந்து உணர்ந்து பேரின்பத்தில் வாழலாம். ஆனால் நம்ம இப்போ இந்த உடலை நான் என எண்ணிக்கொண்டு மாயா உலகில் வாழ்வில் அல்லலும் துன்பமும் பலவிதமான அவஸ்தைகளும் பட்டுக்கிட்டு எப்படி இல்லாமல் பிழைத்து வந்து முடிவில் அழிந்து போகிறோம். இதற்காகவே இறைவன் இந்த தேகத்தை நமக்கு வரவழைச்சி கொடுத்தாரு. ஆன்மாவை அறிந்து கொண்டு நித்தியமான ஆனந்த வாழ்வில் வாழ அல்லவோ நம்ம இங்கே வந்திருக்கிறோம். மனிதன் உள்ளிருக்கும் உண்மையை உணராத தேகபோக உடல் இச்சையை மாத்திரமே அனுபவித்து ஒழிந்து போவது கடவுளின் திருவருட் சம்பந்தம் இல்லை. நான் யார், உண்மையில் நான் எதுவாக இருக்கிறேன் என்று தீர விசாரிக்கணும். கடவுளுடைய உண்மை என்ன, கடவுள் உண்மையில் எங்கே எப்படி இருக்கிறார் என் சத்விசாரம் செய்ய வேண்டும். பொது அன்றி தங்கும் இடம் போச்சு என்கிறார் மெய்யுணர்ந்த ஞானிகள். எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற ஒரே வழி தன்னை யார் என்றும் தனது உண்மை என்னவென்றும் அறிதல் வேண்டும். மனிதன் உண்மையையும் கடவுள் உண்மையையும் உள்ளபடி அறிய இறைவனிடம் அபயம் வேண்டி நிற்கணும். நான் என்பது என்ன, நான் என்பது யார், இவன் விலாசம் என்ன, நான் என்பது இந்த உடலா, உடல் எனக்கு எப்படி வந்தது, உடம்பின் உள் உறையும் சூக்குமமான உயிர் நானா, இந்த உடம்புக்குள் உயிர் எங்கிருந்து வந்தது, எப்படி புகுந்தது, ஏன் புகுந்தது, உயிர் என்பது என்ன, அது எப்படி எங்கும் இவ்வுடலில் இருக்கிறது, அது எதனால் ஆனது, அதன் வடிவம் என்ன, இது கூடுவதும் குறைவதுமான ஆற்றலால் ஆனதோ, வாங்குவதும் விடுவதுமான சுவாச காற்றால் ஆனதோ, இன்பத் துன்பம் கடந்து ஊடகமே இது, இதய துடிப்பால் ஜீவித்திருக்கும் தத்துவமோ இது. தன்னை அறிந்துவிட்டால் பின் எதையும் அறியக்கூடாது. தன்னை அறிதலின்றி பின்ன எது அருகில் என்கிறது வேதம். தான் எதுவோ அதை அறிந்து பின் எதை பற்றியும் முற்படக்கூடாது. தான் என்பது ஆத்மாவை பற்றி சொல்லப்படுது. ஆத்மாவை தெரிந்து கொண்ட பின் நான் எதையும் அறிய முற்படக்கூடாது என்பதை வேதத்தில் சொல்லுது. சரீரம், மனம், புத்தி, அகங்காரம், இந்திரியம், வாசனைகள் பற்றி அறியக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது.
நமக்கு 2 விதமான அறிவுகள் உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. ஒன்று என்ன சொல்லுதுங்க? தன்னறிவு, தனு அறிவு. தன்னறிவு என்பது ஆத்மாவை பற்றிய அறிவு. தனு அறிவு என்பது சரீரத்தை பற்றிய அறிவு. உண்மையில் நம்ம பலருக்கு சரீரம் பற்றிய அறிவை பற்றி தெரியாது. நம் சரீரத்தில் என்னென்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் இயல்பாக தேடும்போது என்னை பற்றி எல்லாம் தெரியும் என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே நம்மை பற்றி நமக்கே தெரியாதுங்க. நம் உடலில் எத்தனை நரம்புகள் இருக்குது, நமது உடலில் ரத்த ஓட்டம் எப்படி இயங்குது, நம் கைகளில் எத்தனை ரோமங்கள் இருக்குது என்பது கூட நமக்கு தெரியாது. இதைத்தான் தனது அறிவு என்கிறது வேதம். வேதம் என்பது கடம் நிகர் சடம் என்கிறது ஒரு வாசகத்தில். சடம் என்றால் பூரணமாக எதுவும் தெரிந்து கொள்ள முடியாத அறிவு. எந்த ஒரு பொருளும் பிரகாசிக்காத விஷயத்தை ஜடம் என்று சொல்கிறோம். இதையே ஒரு பாடலில் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான்ற பாடல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டினா நம்மை ஆள்பவன் என்று பொருள். பூரணமாக இருப்பவன், தன்னை ஆட்சி செய்பவன் என்று பொருள். ஆண்டி என்ற தமிழ் வார்த்தைக்கு விளக்கம் சமஸ்கிருதத்தில் சுவாமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி என்பது இங்கே நம்மைத்தான் குறிக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒரு நந்தவனம். அந்த நந்தவனத்தில் இறைவனிடம் ஒரு ஆண்டி சென்று ஒவ்வொரு மாதமாக தோண்டி வேண்டி கேட்குறான். குயவன் 10வது மாதத்தில் ஒரு அழகான தோண்டிய ஆண்டியிடம் கொடுக்குறாரு. அந்த ஆண்டி வீடு வந்து சேர்வதற்குள் அந்த தோண்டியை போட்டு உடைச்சிட்றான் என்பது தான் இந்த பாடனுடைய விளக்கம். நம்முடைய நோக்கம் இறை உணர்வு பெறுவதுங்க. அதை பெறாமலேயே பலர் உடைச்சிட்டு இந்த உடம்பை உடைச்சிட்டு போயிடுறாங்க. ஆண்டி என்றால் தன்னை ஆள்பவன் என்று பொருள். ஒரு சித்தர் பாடலில் சொல்கிறாங்க, தன்னை விட்டு தனதேது, தன்னை தனவென்பான் அஞ்ஞானி, தானாக கொள்பவன் தன்னை அறிந்த நாணி தரிப்பாயின்னு சொல்கிறாங்க. தன்னறிவு சரீரம் கடந்து அறிவை தாண்டி ஆத்மாவோடு இணைகின்ற அறிவை தொடுவது தான் மௌனம். அந்த மௌனம் தன்னை அறியும் நிலையை சுமந்து நிர்விகல்ப சமாதி என்ற ஆத்ம நிலை அறியும் சாதனம். மௌனத்துக்கு உள்ளே செல்லும் வழிதான் தன்னை அறிதல். தன்னை மறப்பது தவம். மனம் இறக்க பழகுவதே சமாதி. சாந்தமே சுகம், சந்தேகமே சங்கடம், வெட்ட வெளியே நாணம், நினைப்பே நிர்மாணம். குண்டலினி யோகத்தில் நாம் மனதை எந்த இடத்துலையும் இருத்தி பழகலாம். இதை தான் மகரிஷி சொல்லும்போது, என்னை நோக்கி செல்ல செல்ல வழி நெடுகளும் அதிசயங்கள் நிகழ்னு சொல்கிறார். என்னை நோக்கி என்றால் அகப்பயணம் தியானம் செய்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சமானது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுமா. அது மட்டும் இல்லைங்க, மனிதன் என்பவன் பஞ்சபூதங்களில் கட்டுப்பாட்டில் இயங்குவான். ஆனால் தியானம் பிராணாயாமம் பயிற்சி செய்ய செய்ய பஞ்சபூதங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்துடுமா. மனிதன் இறை என்னும் ஆற்றலின் அரவணைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த விஞ்ஞானம் ஆசையும் பொருளை மட்டுமே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்குது. அசையாத ஒரு பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் தான் மெய்ஞானிகள் என்று நாம் சொல்கிறோம். அதற்கு நமக்கு என்ன தேவை? நமக்குள் இருக்கின்ற இறைநிலையை, அந்த ஆனந்த சுகத்தை எப்பொழுது ஒருவர் அறிகின்றாரோ அப்போதே அவர்கள் இறைநிலையை ஆயிடலாம். நான் என்பது ஆத்மா, ஆனந்த சொருபி. ஆனந்த சொரூபம் கூட என்னை தவிர்த்து ஒன்றுமில்லை, எந்தவித பாதிப்பும் இல்லை என்று சொல்லுது. உபனிடம் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எதிர்பார்க்கக்கூடாதுன்னு உபனிடம் சொல்லுது. எப்பொழுது நீ தன்னை அறிகின்றாயோ அப்பொழுது தான் உன்னை நீ நேசிக்கிறாய். நீ எப்பொழுதும் உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். நாம் எப்பொழுதும் நம் உடலை கெடுக்கின்றோமோ அப்போது நாம் நம்மை நேசிப்பது இல்லை. இறைநிலையோடு லயம் ஆகும்போது தான் நம்மிடம் உள்ள பாரங்கள் இறங்கும். இந்த நிலை வரும்பொழுது நாம் யாரையும் துன்புறுத்த மாட்டோம். நமக்கு துன்பம் வராது. நம்மிடம் அன்பு உயரும்.
எல்லோரிடமும் நாம் ஒரே மாதிரியாக நடந்து கொண்டால் அதுவே அன்பு. எந்தவித நிபந்தனையும் அற்றது. இதை மகரிஷி அவர்கள் மனதின் மறுமுனையே தெய்வம் என்று சொல்லுவாங்க. மனதை உற்று பார்க்கிற போது நமக்கு எதுக்கு கோபம் வருகிறது, பொறாமை வருது, ஆத்திரம் வருது, நல்ல எண்ணம் ஏன் எழுது, நான் இந்த செயலை விரும்புவது எதற்காக, வெறுப்பது எதற்காக, ஒரு மனிதனை விரும்புவதும் வெறுப்பதும் எதற்காக, அகந்தை ஏன் எதற்கு எந்தவித நேரத்தில் எந்த செயலில் எழுதுது, இதையெல்லாம் உற்று பார்ப்பதின் விளைவு அகந்தை துளிகூட இல்லாத போது தன் ஆத்மாவை அறியலாம். இதுவே தன்னை அறிதல். தன்னை அறியாதவன் பிறரையும் அறிவான், பிரபஞ்சத்தை அறிவான். ஏனெனில் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். மனமானது உணர்வு சார்பு நிலை, அறிவு சார்நிலை என ரெண்டு முகங்களை கொண்டது. சித்தார்த்தனை பொறுத்தவரை இதனை 3 நிலையாக கூறியிருக்கார். எப்படின்னா புத்தி நிலை, சித்தி நிலை, முக்தி நிலை என்பதாக சொல்கிறாங்க. தன்னை தவிர சுற்றியுள்ள அனைத்திலும் தன்னை இருத்தி அதுதான் தான் என நினைக்கும் மனநிலை தான் புத்தி. தான் சொல்வது மட்டுமே சரி என தனக்கென வாழ்வதாக நினைத்து கொண்டு புற கூறுகளில் மட்டுமே வாழும் ஒரு நிலை இது. இந்த மனநிலையில் அகங்காரம், கோபம் மட்டுமே செழுந்தோங்கி இருக்கும். சிலர் இத்தகைய மனநிலையில் தான் வாடுறாங்க. தான் யார் என வெளியில் தேடாமல் தனக்குள்ளே தேடிடும் மனநிலை தான் சித்தி நிலை. இந்த நிலையில் அகங்காரம் இருக்காது, விருப்பு வெறுப்பில் இருக்காது, எதுலேயும் விலகி இருந்து பார்க்கும் பக்குவமான ஒரு நிலை தான் இந்த சித்தி நிலை. தன்னை தான் உணர்ந்த பேரானந்தமான மனநிலையே முத்தி நிலை. அன்பும் கருணையும் மட்டுமே ஊற்றெடுத்திருக்கும் உயரிய நிலை இதுதான். இந்த நிலைக்கு தான் நம்ம தன்னை அறிதல் மூலமாக போகணும். மனம் என்ற நிலை கடந்த அறிவால் உயரும் பொழுது, அன்பால் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு இருக்கும் பொழுது அருட்செல்வம் இயல்பாக கிடைக்கும். பொருட்செல்வம் தானாக வந்து சேரும். ஆனால் அருள் செல்வம் தான் உயர்ந்தது. வாழ்க்கையில் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லுவாங்க. அதை போக்கிக் கொள்வது நம் கையில் உள்ளது. எப்போ உள்ளே இருக்க அந்த மிருகம் அழிஞ்சிட்டதோ அதற்கு கீழே உள்ள இறைநிலை உன்னுள் எழுச்சி பெறும். ஆனால் தன்னை அறிய வேணும். அப்பொழுது தான் யோக வாழ்வில் இருந்து ஞான வாழ்வுக்கு செல்ல முடியும். மனம் எப்போதும் வெளியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. வெளியே பார்க்கும் அளவுக்கு உள்ளே பார்க்க மனதுக்கு தெரியல. மனம் உள்ளே தான் இயங்குவதை பார்க்க துவங்கியதும் வெளியே தெரிய விஷயங்கள் பார்வையிலிருந்து மறைந்து போகுது. கண் தானாக மூடிக்கொள்ளுது. பிறகு காதுகளும் உள்நோக்கி திரும்பி விடுது. பிறகு காது கேட்கும், தன்னையும் உள்நோக்கி திருப்பி விடுது. எல்லா புலன்களும் மெல்ல மெல்ல நடுமையத்தை பார்க்க துவங்கி விடுது. இதனால் நடுமையும் அதீத உணர்வும் அடையுது. உறங்கி கிடந்த ஆழ்ந்த உணர்வு விழித்தெழ ஆரம்பிக்கிறது. தன்னை இனம் பார்க்க ஆரம்பிக்குது. தான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருந்த மனம் தான் வெறும் நினைவுகளின் தொகுப்பு என்பதை புரிந்துக்குது. நினைவுகளை உதித்துவிட்டு தன்னை இயக்கும் சக்தியை வெளிக்கொண்ட வருது. எதனால் உடம்பு இயங்குகிறதோ, எதனால் புத்தி இயங்குகிறதோ, எந்த புத்தியால் மனம் என்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறதோ, இவை எல்லாமே தனித்தனியாய் மனதிற்கு தெரிய வருது. தான் முக்கியமல்ல என்று தெரிந்ததும் மனம் தொழிலை நிறுத்தி விடுது. மனதிலிருந்து விடுபட்ட புத்தி ஒருவித அமைதிக்கு போகுது. அந்த அமைதியால் நாடி துடிப்பும் இருதய துடிப்பும் மிருதுவாக இயங்குது. உள்ளே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஒரு விஷயம் என்ன எல்லாவற்றையும் விட முக்கியமாக போயிடுது. அந்த தரிசனம் மிக பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. முதலில் தரிசனம் தந்த விஷயம் விருட்டென்று பெரிதாகி ரசித்த மனதையே விழுங்கி விடுது. இனி அங்கு புத்தியோ மனமோ இல்லை, கற்றலோ கேட்டலோ இல்லை. உடம்பு, புத்தி, மனம், உயிர்
எல்லாமே ஒன்றேயாக ஒரு பரவச நிலை ஏற்படுது. தகதகன்னு ஒரு பூரணமாக ஜொலிக்குது. அப்போது பேச்சே இல்லை, மூச்சே இல்லை, சுவாசம் நின்று போய் உடம்பு விரைத்து கட்டை போலாகி உயிர் வழியே உலக தரிசனம் ஏற்படுது. கண் வழியே பார்ப்பதும் காது வழியே கேட்பதும் உடல் வழியே உணர்வதும் ஒரு சாதாரண நிலைங்க. உயிர் வழியே பிரபஞ்சத்தை உணர்வது தான் அந்த அசாதாரண நிலை. கண்ணு பார்க்கும், ஆனால் கண் பார்த்த பார்வைக்கும் அப்பால் ஒரு விஷயம் தெரியும். எதிரே ஒரு உயிரின் சூட்சமும் தெரிந்துவிடும். இந்த உயிரின் பேச்சை கேட்க முடியும். அந்த உயிரோடு தன் உயிரை கலக்க முடியும். பரம சுகம் என்பது இதுதான். உயிரை உயிர் உணர்வது தான் ஆத்ம தரிசனம். தானே எல்லாமும் உள் என்கிற உணர்வது தான் எங்கிருந்தோ இதையெல்லாம் கேள்வி உடனே வரும். புலன்கள் ஆத்மாவை உணர்வது போல, ஆத்மா விகசித்து தன்னை அறிவது போல, தன் மூலத்தை தான் தோன்றிய புள்ளியை ஆத்மா தேட திடீரென்று அதுவும் பிரசமாயிடும். இதுதான் கடைசி உண்மை. இதுதான் முழு உண்மை. இதுதான் நிஜம். இதுதான் சத்திய சொரூபம். இதுதான் பரமாத்மா. இதுதான் எல்லாம். இதுவே எல்லாம். அப்போ இப்படி தன்னை அறிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அமைதியாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையுடன் இருப்பாங்க, தவறுகளிலிருந்து பாடம் படிச்சுக்குவாங்க, முடிந்தால் உதவி செய்வாங்க, குற்றம் குறை கூறி தெரிய மாட்டாங்க, நேரத்தின் அருமை தெரிஞ்சு செய்வாங்க, பணத்தின் பலத்தை புரிந்திருப்பாங்க, படிப்புடன் சில கவலைகளும் அறிந்திருப்பாங்க. இதுதான் நீங்கள் தன்னை அறிந்தவங்களுடைய சிம்டம். இதுகாரும் தன்னை அறிதல் என்ற தலைப்பில் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம்,